ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வெண்ணு. இவ கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் இவ வீட்டில் இருக்கும்போது அவ வீட்டு கதவை யாரோ வேகமாக தட்டியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு கையில கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ண பார்த்தா கதவுக்கு வெளியே ஹிரதா இருக்கான். அவன் வயிற்றுல கூட ரத்தம் வந்திருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. நான் என்னத்த உதவி பண்றது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு டக்குன்னு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள வரா. இப்போ உள்ள வந்து பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்றுல அடிபட்டிருக்கு, சீக்கிரமா போய் மெடிசன் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாருவன் இவனை இதுக்காக நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் ஹீரோவோட வாட்சை பார்க்குறான். பார்த்தா அதோட மதிப்பு பல மில்லியன் இருக்கும். இந்த வாட்ச் பார்க்க காஸ்ட்லியான வாட்ச் மாதிரி இருக்கு. இது பணக்காரன் போல. இவனுக்கு ஏதாவது உதவி பண்ணா கண்டிப்பா நமக்கு காசு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ ஹீரோக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு இவ போய் மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரா. இப்போ அவ இப்படி மருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அவளுக்கு நேராக வச்சுட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன்னு யாருக்கிட்டே நீ சொல்லக்கூடாது, அவங்க எப்படியாவது சமாளிச்சுட்டு வான்னு சொல்ல. சரி சமாளிக்கிறேன், ஆனா நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பேரு ஜியாங். இப்போ அவ ஹீரோவை ஒளிய வச்சுட்டு அவ டோரி கிட்ட தான் வரா. யாருங்க இது இந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவான்னு சொல்ல. எங்க பாருமா உன் வீட்டு கதவை தரேன், உன் வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு நாங்க செக் பண்ணணும்னு சொல்ல. ஐயோ இவனுங்க போக மாட்டானுங்க போலே அப்படின்னு வச்சுட்டு இவ டோரை ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உள்ள ஒரு ஆள் ஓடி வந்தானா. பார்க்க இந்த ஹைட்டா இருப்பா, இந்த கலரா இருப்பான்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்கயா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். நீங்க சொல்ற மாதிரி எந்த ஆளையும் பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ பேசுற எதையுமே அவனுக்கு கேட்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ இந்த சைடு சவுண்டு கேட்டவொன்னே பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியை பார்த்தீங்கன்னா என்னம்மா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவனுங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே இவ தடுக்கலான்னு பார்க்க அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டிறான். ஒழுங்கா அமைதியா நில்லுன்னு இவன் இப்படி நீட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடா. இப்போ இவள பார்த்தீங்கன்னா ஐயோ என் பையன் கூட வீட்டுக்குள்ள தானே இருக்கான், ஷீக்கு ஏதாவது ஆயிருப்போது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ வேகமா உள்ள வந்து குழந்தைய தூக்கிக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். இப்ப இந்த குட்டி பையன் அங்க உள்ள எல்லாரையும் பார்த்து அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் குட்டி பையனை தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவன் இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்க அங்க வந்திருக்க ரவுடி பசங்க எல்லாரும் வீடை சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துல யாருமே இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கதவை சாத்தலான்னு வர பக்கத்து வீட்டு ஆண்டியை பாத்தீங்கன்னா இங்க பாருவன் யாருன்னே தெரியாத ஆளுங்களா வந்து உன் வீட்டு கதவை தட்டுறாங்க பாரு, உனக்காக நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்ற வழியை பாரு, புருஷனும் உன்னை விட்டு போயிட்டான், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க பேசுற எதையும் காதுல கூட வாங்கிக்காம கதவை சாத்திட்டு உள்ள வந்துடா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கு. இவ போட்ட மருந்துனால ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி வச்சுட்டு வெளியில ஒரு லேடி சொன்னதை நான் கேட்டேன், நீ ஹஸ்பண்ட் இல்லாம தனியா தானே வாழ்ந்துட்டு இருக்க, இன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணு, உனக்கு 2 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பான். இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு பணம் தரேன், என்னோட ஃபோனில் QR கோடு ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு அவளோட ஃபோனை கொடுக்குறா. இப்போ ஹீரோ அவளுக்கு பணம் சென்ட் பண்ணலான்னு வர அவனோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பண்ணியிருக்கணும், இப்போதைக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வீடு உன்னோட வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. சரி இந்த காயம் சரியாகிற வரைக்கும் நான் உன்னோட வீட்டில் தங்கிக்கிறேன், போகும்போது உனக்கு பணம் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்ல இது போகும்போது பணம் கொடுத்துட்டு போறியா, என்ன ஏமாத்த பார்க்குறியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் உன்னை ஏமாத்தலாம் பார்க்கல, நீ காசுக்காக தானே உன் உடம்ப கொடுத்த, வெயிட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல காசுக்காக நான் ஒன்றும் உங்ககிட்ட வரல, நீ தான் என்கிட்ட வந்தேன்னு இவ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ துப்பாக்கி எடுத்து நீட்டிறான். என் முன்னாடி இப்படி கத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் இவன் கூட தான் ஒன்றா இருந்திருக்கேன், என்னோட வெர்ஜினிட்டியை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்படி திமிரா பேசுகிறான் பாரு அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பெட்டை பார்க்குறான். அந்த இடத்துல ஒரே கரையாக இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் வயிற்றுல இருக்கிற ரத்தம் தான் இந்த பெட்டில் பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை பார்த்தீங்கன்னா நான் இவன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா இருந்தேன் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியாமல் இருக்கிறதா என் பையனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பையன் கூட ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான்
வரான். அவனை பார்த்தவன குட்டி பையன் எந்திரிச்சிட்டு, நீங்க தானே என்னோட அப்பா, இது வரைக்கும் என் வீட்டுக்கு எந்த ஆம்பளைங்களும் வந்ததே இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க தான் என்னோட அப்பாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா, நான் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, உங்க அம்மா நிறைய பசங்களை வீட்டுக்கு கூட்டு வருவா தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் யாரையுமே கூட்டு வந்ததில்ல, நீங்க தான் முத ஆளு, அப்ப கண்டிப்பா நீங்க தான் என்னோட அப்பாவா இருக்கணும்னு இவன் அவனோட காலை பிடிச்சிட்டு, அப்பா என்னை விட்டு போகாதீங்க, அம்மாவும் நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோன்னு சொல்ல, எங்க பாரு நான் உன்னோட அப்பா கிடையாது, ஒழுங்கா என் காலை விட்டுன்னு சொல்ல, இல்லை விட முடியாதுன்னு குட்டி பையன் சொல்றான். அதை பார்த்தவொடனே ஹீரோ குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு இருக்க, இவனை பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஜாலியா இருக்கு, மறுபடியும் தூக்கி இதே மாதிரி விளையாடலாமான்னு இவன் விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் கத்தின கத்துல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடா, தயவு செஞ்சு என் குழந்தைய எதுவும் பண்ணாத, அவனை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, ஆமா அப்பா கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, நான் மறுபடியும் அப்பா கூட விளையாட போறேன்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றனா, உன் பையனை என்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லுன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு போறானா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்க பாருடா அவன் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, அவனை விட்டு தள்ளி இருக்கதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல, ஆமா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாருமே வந்ததில்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, அப்ப கண்டிப்பா என்னோட அப்பாவை தானே இருக்கணும், நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு அந்த ஆளு ரொம்ப கேட்டவன், கொஞ்ச நாள் தான் இந்த இடத்துல இருப்பான், சீக்கிரமே இந்த இடத்த விட்டு போயிடுவான், அந்த ஆளு உன்னோட அப்பா கிடையாது, அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு ஹீரோக்கு சமைக்கிறதுக்கு வந்துடா. இப்ப அவ ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோவை பாத்தீங்கன்னா எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், என்னால வெளியே போக முடியாது, என்னோட சைஸ் இதுதான், நீயே போய் எனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு குட்டி பையனை கூட்டிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வரா. இப்ப குட்டி பையனை பாத்தீங்கன்னா, ஆமா அப்பாக்காக ட்ரெஸ் வாங்க வரோமா அப்படின்னு சொல்ல, இங்க பாருடா அந்த ஆள் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏமா அப்படி சொல்றீங்க, அப்பா இவ்வளவு நாளா உங்களை பார்க்க வரலன்னு கோவம் தானே, அதனால தானே அப்பா மேல கோவமா இருக்கீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஐயோ கடவுளே, இவனுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு இவ குட்டி பையனை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு வந்துடா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு ஹீரோக்கு தேவையான சட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர, ஹீரோவில் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன சட்டை இது, இதை மனுஷன் போடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதுதான் விலை கம்மியா இருந்துச்சு, அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் என்னால போட முடியாது, போய் வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு இவ சொல்ல, ஹீரோவை பாத்தீங்கன்னா, இங்க பாருப்பா நீ கோட்டு சுட்டெல்லாம் போட்டனா உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி கேஷுவலான ட்ரெஸ் போட்டாதான் உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ சொல்றது சரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவனும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இப்போ ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ இந்த குட்டி பையன் வந்து அப்பா என் கூட வாங்க விளையாடலாம் அப்படின்னு இவன் பொம்மை துப்பாக்கியை வச்சுட்டு ஹீரோவை விளையாட கூப்பிட்டு இருக்க. டே நான் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, ஒழுங்கா போட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தயவு செஞ்சு என் கூட விளையாட வாங்கன்னு இவன் துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்க. ஹீரோவை அவன் கூட விளையாடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீயும் உங்க அம்மாவும் தனியாவா இருக்கீங்க, எங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ஏதாவது வேலையா இருப்பாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அம்மா கூட தான் இருக்கேன், எனக்கு அப்பானே யாரும் கிடையாது, அதான் இப்போ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உங்க அம்மா எங்கன்னு ஹீரோ கேட்குறான். அம்மா கிச்சன்ல இருக்காங்கன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனை பார்க்கலான்னு கிச்சனுக்கு தான் வரான். வந்து பார்த்தா இவ சமைச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, உண்மையாவே உனக்கு புருஷன் இல்லையா, எங்க உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இவளோட புருஷன் இவ கூட ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னா இல்லாம இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே டைவர்ஸ் பண்ணிட்டு இவ தனியா பிரிஞ்சு வாழ்ந்திருப்பா. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா தனியா ஒத்தாலா குழந்தைய எப்படி வளர்த்துட்டு இருக்க, என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்லைன்ல காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது, அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹஸ்பண்ட் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்க, 10 பசங்களா ஒன்னு சும்மாவே விட்டாங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில ஒன்னா ஸ்டே பண்ணது உன் கூட மட்டும்தான், ஆனா நீ இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல, என்னை பத்தின உண்மை தெரியாம இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவன் 5ன்னு கையை காட்டுறா. என்னது மொத்தம் 5 பேரா அப்படின்னு சொல்லி கேட்க, அட எனக்கு சரியா கவுண்டிங் தெரியல, அதனாலதான் 5ன்னு சொன்னேன், அதுக்கு மேலே இருக்குன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோவை பாத்தீங்கன்னா, அடி பாவி நல்ல பொண்ணு நினைச்சுதான் அவங்ககிட்ட பேச வந்தேன், நீ அந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு இவ கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, நான் தப்பான பொண்ணுன்னு உன் மனசுல பதிய வச்சுட்டா போதும், நீ இந்த இடத்த விட்டு போயிருவ அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ துப்பாக்கி எல்லாம் காமிச்சு இவளை பயமுடுத்தி வச்சிருக்கான் இல்லையா, இவனை ஒரு கொலகார ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா கறியா எடுத்து சாப்பிட்றான். அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் மொத்தம் அதுல 5 கறி துண்டு தான் போட்டேன், 4 நீயே தின்னுட்ட, என் பையன் எப்படி சாப்பிடுவான், ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, இந்த சைடு குட்டி பையனை பாத்தீங்கன்னா, அப்பா இந்தாங்க என்னோட கறியையும் நீங்களே சாப்பிடுங்கன்னு இவன் கறியை கொடுத்துட்டு இருக்க, அந்த அளவனோட அப்பா கிடையாது அப்படின்னு 2 பேரும் ஒரே டைம்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குட்டி பையன் கொடுத்த அந்த கறி துண்டை எடுத்து அவன்கிட்டே கொடுத்துறா.
வரான். அதை பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ டேடி அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி என் வீட்டை விட்டு போனா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்திரம் விளக்கிட்டு இருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்னு நினைக்கிறேன், வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் அண்ணன் இவ ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒரே அலர்ஜியா இருக்கு. இப்போவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்னாச்சு உன் உடம்புலாம் செவந்து போச்சு, எல்லாரும் ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு புளிச்ச கீரைனா அலர்ஜி, ஒருவேளை அதே ஏதோ சாப்பாடில் போட்டி அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக நீ ஒரு சூப்பு குடிச்சியே அதில் ஒரு 4-5 பீஸை போட்டுட்டேன்னு இவ சொல்ல எனது 4-5 பீஸ் போட்டியான்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இன்னைக்கு இவன் என்னை கொல்லாமல் விட மாட்டா போலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. வா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுன்னு இவன் ஹீரோவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் என்னோட அண்ணன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அண்ணனா நீ தனியாக தானே இருக்க, எங்கே இருந்த அண்ணா வந்தானே டாக்டர் கேட்டுட்டு இருக்க. இது என் ஸ்டெப் மதரோட பையன், ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் என்ன பார்க்க வந்திருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வாமா அவன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி அவன் ஹீரோயினை கூப்பிட்டு அவளை அங்கே இங்கே டச் பண்ணிட்டு இருக்க. இந்த ஆளை இப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே ஹீரோயின் தள்ளி போயிடறா. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா நீயும் புருஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எவ்வளோ நாள் தான் இப்படி சிங்கிளாக இருப்பேன்னு அவகிட்ட ஒரு மாதிரி வலிஞ்சு பேசிட்டு இருக்க. எனக்கு புருஷன் இல்லைன்னு யார் சொன்னது, 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு, இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க, அவர் ஜெயிலுக்கு போனதுனால தான் என் புருஷன் செத்து போயிட்டான்னு நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு யாருக்கிட்டே சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே டாக்டர் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்போ அவன் இப்படி பயப்படுறதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்டேருந்து எப்படி இவளை காப்பாற்றிக்கணும்னு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா தெருவில் போகிற எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் அப்பா ஊர்லேருந்து திரும்ப வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்க. இவன் இப்படி சொல்கிறத பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 3 பேரை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாப்பாட்டில் புளிச்சக்கீரை போடுறேன்னு ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க, உன்னை உன் பையனையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு காப்பாற்றினது உனக்கு சோறு போட்டது எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்ணி தலையிறது, உனக்கு பண்ண உதவிக்கு நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ இவ குட்டி பையன் கிட்டே என்ன சொல்றேன்னா இங்கே பாருடா எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன், வெளியே எங்கே போய் விளையாடுறத வீட்டுக்குள்ளே விளையாடுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட பிஸ்னஸை பார்க்க வந்துட்டு இருக்கா. அவளுக்கு கிளைண்ட்டுங்க தான் மெசேஜ் அனுப்புறாங்க, என் ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹைட்டாக இருப்பார், இவ்வளோ வெயிட்டாக இருப்பார், அவரோட சைஸுக்கு எந்த மாதிரி அண்டர்வேர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க உன் புருஷனுக்கு எதிரி கரெக்டாக இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ அவளோட கிளைண்ட்டுங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பக்கம் என் சொந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப என்னால் எங்கே ஓடி ஒளிஞ்சிக்க முடியும், பேசாட்டுக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இவ வீட்டிலே தங்கிட வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ அப்பா எனக்கு உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா படுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. டே ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோ சொல்ல குட்டி பையன் அதெல்லாம் கேட்காம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா படுத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவள் உங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்துருக்கதை பார்த்தவொன்னே என் பையனை நீ பார்த்துக்கிறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக ஒழுங்கா பிள்ளைய கூட்டிகிட்டு போடின்னு இவன் கத்திட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பெட்ரூம்குள்ளே பார்த்தா 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் என் பையனையாவது பார்த்துக்கிறானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ சாப்பாடு சமைக்க வந்துடுறா. இப்போ அவள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக 2 பேரை கூப்பிட வர பார்த்தா குட்டி பையன் ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்க பாரு உன் பையன் இதுக்கப்புறம் என் ரூமுக்குலாம் வரக்கூடாது, அவனை உன் கூடவே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் வீட்டில் நீ தான் வாடகைக்கு இருக்கிற, என் பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும், உனக்கு தங்குறது திங்கிறதுன்னு எல்லாம் நான் தானே தரேன், என் பையனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு குழந்தைங்கன்னா சுத்தமாக பிடிக்காது, உன் பையனை உன் கூடவே வச்சுக்க, இன்னொரு தடவை அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணா உடனே அவனை தூக்கி ஆற்றுக்குள்ளே வீசிடுவேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே குட்டி பையனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆற்றுல வீசினா கூட நாங்கள் நீந்தி வந்துடுவோன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவன் சின்ன குழந்தை, அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அப்பா எனக்காக அந்த இறால் பிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவை சரின்னு குழந்தைக்கு இறால் பிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்து இவனை பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு பவுலில் சூப் ஊற்றி கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி பாவம் குட்டி பையனை அவன் சூப் ஊற்றி கொடுத்துட்டு இருக்க. அடுத்து குட்டி பையனை பார்த்தீங்கன்னா
அப்பா எனக்காக கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் வாய் மூடிட்டு அமைதியாக சாப்பிடு, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன்னு ஹீரோ மிரட்டி விட அவனும் வாய் மூடிறான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் அவர்கிட்ட வேலை சொன்னேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன்னு சொல்ல சரி பார்த்து போயிட்டு வானே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இந்த இடத்துல தங்கலான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்படி கேட்குறேன்னு ஹீரோ கேட்குறான். எங்க பாரு நானே என் பையனை இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கோம். நான் ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்தால் எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. அது என் பையனுக்கும் நல்லது கிடையாது. சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நீ போகிறதா நல்லதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக போகணுன்னு கேட்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நீ என் கூட இருந்தானா கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனை வரும். எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. நீ ஒன்றும் என்னோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது. என்னை விட்டு போனாதான் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு இடம் இல்லாமல் தானே இங்கே இருந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னோட சேஃப்டி முக்கியம். கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு என்னால் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போக முடியாது. நான் இங்கே தான் தங்குவேன். இந்த இடத்த விட்டு போகும்போது கண்டிப்பாக உனக்கு காசு கொடுப்பேன்னு சொல்ல இங்கே பாருப்பா உன் காசுலாம் எனக்கு வேணா நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீ வேற எங்கேயாவது வெளியே போய் தங்கிக்கன்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா உன்னோட வாட்சை வித்துறவா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல அதெல்லாம் நீ விற்கக்கூடாது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கோர்ட்டில் உள்ள ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து இவக்கிட்ட கொடுக்குறான். அது தங்கம் போல். இப்போ அது கொடுத்துட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது. இதை விற்று காசாக்கிற வேண்டியதா அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறானா எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்தா அண்டர்வேர் வாங்கிட்டு வராமல் போயிட்டேன். அண்டர்வேர் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்ல அதை நான் மறந்துட்டேன். வேணா இங்கே உள்ளது ஏதாவது ட்ரை பண்ணேன். இதை நான் தான் சேல் பண்ணுறேன்னு சொல்ல என்னது இதை ட்ரை பண்ணவா? இது எவ்வளோ சின்ன சைஸாக இருக்குது. இதை எப்படி நான் போடுறதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருக்காத. வேணும்னா போட்டுக்க இல்லைன்னா அமைதியாக சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் சொன்னதை பார்த்து உனக்கு வெக்கம் வந்துருச்சான்னு கேட்க யாருக்கு வெக்கம்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்கிட்ட சொன்ன மாதிரி அத்தனை பசங்க கூட நீ ஒன்றா வரந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவோட காதை பிடிச்சி தெரிவிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இவ கூட ஒன்றா இருந்தது நானாக தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு அவளை கட்டி பிடிச்சிடறான். இப்போ அவன் ஹீரோயினை கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு குடி பையன் வந்துடுறான். அவன் இவங்க 2 பேரையும் பார்த்தவொடனே அம்மாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனை பார்த்தவொடனே அவங்க 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏதோ கேம் விளையாடுறீங்க போல, நானும் உங்கள் கேமில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா போலான்னு ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறா. இப்போ அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட இருக்க கன்னை எடுக்கணும். அப்போ தான் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியும்னு வச்சுட்டு இவன் ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ கிட்டே மாட்டிடுறா. இப்போ ஹீரோ இவ்வளோ ரூமுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கையை விடு, என்ன ஏதோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைமில் என்ன பார்க்க எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோவை கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க. இவ அழுக ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என் வாழ்க்கையை விட்டு போயிரு. உனக்கு என்னதான் வேணும்? ஏன்னா எனக்குன்னு இப்படிலாம் வரீங்களோ தெரில. நான் கல்யாணம் பண்ணவன் என்னடானா என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என் பையன் கூட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உன்னையே நான் காப்பாற்றணும். உன்னை மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போடா பொறிக்கினே இவன் ஓன உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அழுது முடிச்சதுக்கப்புறம் என் காயத்துக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்ல எனது காயத்துக்கு மருந்தானே இவ கேட்க ஆமாம் அன்னைக்கு போகும்போதே என்னை தள்ளி விட்டு போயிட்டேன். அதனால என் காயத்துலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா, ஒழுங்காக மருந்து போடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. எங்க பாரு சும்மா எமோஷனலாக அழுதுட்டு இருக்காது, எல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். கொஞ்ச நாள் தான் உன் வீட்டில் இருப்பேன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இதுக்கப்புறம் காயத்தில் தண்ணி படாமல் பார்த்துக்க. அப்புறம் ஃபீவர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் செலவு பண்ணணும்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்க என் வீட்டில் நீ சேர்த்து போயிட்டா நாளை ஜெயிலுக்கு போகணும், ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கடான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. குட்டி பையன் ஹீரோவை பார்த்தா அப்பான்னு கூப்பிட்றான். நான் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது அங்கிள், ஒழுங்கா அங்கிள்னு கூப்பிடுன்னு சொல்ல அங்கிள்லாம் கூப்பிட முடியாது அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, அப்படி இருக்கிறப்ப எதுக்காகடா அப்பான்னு கூப்பிட்ற, அமைதியாக இருறான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. குட்டி பையனும் அமைதியாக இருக்கான். இப்போ அவங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கா. பார்த்தா அவள் ஃபோன் பார்த்துக்கிட்டே சமைக்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பைத்தியமா ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சமைக்கிறேன், எதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்ல என் கிளைனிங்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ரிப்ளை பண்ணாமல் எப்படி இருக்கிறது, எனக்கு வேலை தான் முக்கியம், வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி 3 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பையனை பார்த்தீங்கன்னா அம்மா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடிட்டு வரேன்னு சொல்ல
சரி ரொம்ப தூரமெல்லாம் போகாத பக்கத்துலேயே விளையாடுன்னு சொல்ல அவனும் சரின்னு ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாட வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா இவன் விளையாட போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு வேலையை வீட்டில் ஒருத்தர் இருக்கானே அவனை பற்றி யாராவது டீட்டெயில் கேட்டால் ஏதாவது உளறிட போகிறான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ குட்டி பையனை பார்க்க வந்துட்டு இருக்கா. அவன் கூட விளையாடுற பசங்க எல்லாரும் இவனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, உங்க அம்மான்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்களே அவங்க உன்னை தத்து எடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்கன்னு இவனை பற்றி பேசிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்தவொடனே ஹீரோயின் கிட்ட வரலான்னு பார்க்க அவ காலில் சுளுக்கு விழுந்துருது. இப்போ அவ வழியை பற்றி கூட பொருட்படுத்தாம குழந்தைகிட்ட வந்துட்டு என் பையன்கிட்ட வம்பளுக்கிற வேலை வச்சுக்காதீங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இந்த குழந்தை உனக்கு பிறக்கலன்னா எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவன குட்டி பையனை பார்த்தீங்கன்னா இந்த பையனை தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க, இவனுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு யாரு சொன்னது, இவ தான் என்னோட அப்பா இவங்க தான் என்னோட அம்மான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பாவனை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க, உனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு அவன் குட்டி பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நீ அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறியா, உன்னை என்ன பண்ணுற பாடுறான்னு குட்டி பையனை தூக்கி வச்சு அவனை பயமுடுத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு அவனோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்களை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா எங்கள் பிள்ளையை விட்டு இல்லைன்னா போலீஸை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாராளமாக கூப்பிடு, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா, நீ போலீஸை கூப்பிட்றதுக்குள்ள ஒன்றை போட்டு தள்ளிடுவேன்னு ஹீரோ சண்டைக்கு போயிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களை பார்த்தல நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ அவங்களை திட்டியே தாழ்த்தி விட்டுறான். இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் நடக்கலான்னு பார்க்க அவளால சுத்தமாக நடக்க முடியல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு உன்னோட காலுக்கு நடக்க முடியலையா, வா நானே உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே நடந்து போறவங்கள தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு தான் நடந்து போறாங்க. நம்ம வெண்ணோட வீட்டில் ஒரு ஆள் இருக்கான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா சரியான கொலைகாரனா, அந்த டாக்டர் தான் இவனை பத்தின எல்லா டீட்டெயிலும் சொன்னாருன்னு இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் வீட்டுக்குள்ளே ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு உன் காலில் சுளுக்கு விழுந்திருக்கு, அதனால எந்த வேலையை பார்க்காம ரெஸ்டடுன்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண சுளுக்கு தான், என் பையன் பசி தாங்க மாட்டான் அவனுக்காக சமைச்சு தான் ஆகணும், வீட்டு வேலையை பார்த்து தான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமாம் உங்களோட காலு சரியாகணுன்றதுக்காக நான் ஒரு வேலை சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அவ சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோம்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மாக்கு எந்த வழியும் கிடையாது, அதனால நானே உனக்கு சமைச்சு தரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு வாசனை வருது. என்னடா எந்திரிச்சு வந்து பார்த்தா ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சமைக்கிறத பார்த்த உடனே குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சூப்பராக சமைக்கிறாரு, வாசனை வேற லெவலில் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டே போய் டேபிளில் உட்காரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவ ஹீரோ சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, நீ சமைச்ச சாப்பாடு நான் செய்கிறத விட சூப்பராக இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. குட்டி பையனை ஹீரோவோட சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் விளையாட போறேன்னு அவன் போயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனை நீ தத்தெடுத்து வளர்க்குறதா கேள்விப்பட்டேன், ஆசிரமத்தில் எப்படி அலோ பண்ணாங்க, ஏன்னா உன்னோட கண்டிஷனே புவராக இருக்கு, அப்படி இருக்கிறப்ப குழந்தைய தத்தெடுக்க எப்படி அலோ பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலாக அந்த ஆசிரமம் ரொம்ப ஏழ்மையான ஆசிரமம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இவனை நான் தத்தெடுத்தேன்னு சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனோட உண்மையான அம்மா அப்பா வந்து குழந்தை வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. கண்டிப்பாக என் பையனை கொடுக்க மாட்டேன்னு இவ சொல்றா. ஏன் அப்படி சொல்ற, அம்மா அப்பா கூட இருக்கிறது தானே அவனுக்கு நல்லதுன்னு சொல்ல. நீ மட்டும் என்ன உன்னையும் நான் தத்தெடுத்து தான் வச்சிட்டு இருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு வீட்டை விட்டு போற வழியை பாருன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வர. வெளியே வந்து பார்த்தா குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கான். இப்போ அவன் ஹீரோனை பார்த்தவன அம்மா இங்க வந்து உட்காருங்க நான் உங்களை ஊஞ்சலாட்டி விடுறேன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஊஞ்சல்ல வந்து உட்காந்துட்டு இருக்க. குட்டி பையன் ஹீரோனுக்கு ஊஞ்சலாட்டி விட்டுட்டு இருக்கான். இப்பவே இப்படி ஆட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து உன் பையன் அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஆட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட கை பிடிச்சிட்டு இருக்க. இதுக்காக பிள்ளை பண்ணிட்டு இருக்க, என்ன செடிஸ் பண்ண பார்க்குறியா, ஒழுங்கா தள்ளி போடான்னு சொல்ல. அட விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட காயத்தில் ஒரு குத்து குத்திட்டு அந்த இடத்த விட்டு வர. ஹீரோக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்தவன குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. ஒன்றும் இல்லடா லைட்டாக வயிறு வலிக்குது, உங்கள் அம்மா கிட்ட போய் மருந்து போட்டுட்டு வரேன்னு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் வரான். இவன் ஹீரோவை பார்த்தவன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. நீ குத்துன குத்து தான் ரத்தம் வந்துருச்சு, நீ தான் மருந்து போட்டு வேணும் இந்த போட்டு விடுன்னு சொல்ல. இவ்வளோ ஹீரோவோட சட்டையை தூக்கிட்டு மருந்து போடலான்னு வர. ஹீரோ சட்டையை கழட்ட பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ சட்டையை கழட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை, அமைதியாக இருன்னு சொல்ல. அட சட்டையை கழட்டினா தான் நல்லா மருந்து போட முடியும்னு ஹீரோவனோட சட்டையை கழட்டி பாடி காமிச்சிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்போவே இப்படி மருந்து போடுறது பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி என்ன பார்க்கும்போது உனக்கு எந்த ஃபீலிங்கும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் எதுவும் தோணல போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்திருக்கு.
பக்கம் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருனா பாய் ஃப்ரெண்ட் கூட அப்பப்போ ஒன்றா ஸ்டே பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா ஸ்டே பண்ணது காரணம் நீ 2 மில்லியன் பணம் தரேன்னு சொன்னியா அதுக்காக. ஆனால் இந்த டைம் என்கிட்ட க்ளோஸாக வர்றது காரணம் என்னோட பர்சனல் ரீசனுக்காக அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உன் பையனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏன் உனக்கு புருஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வரான். ஏன்னா அவனோட காயம் சரியாகலை. இப்போ டாக்டர் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு தண்ணி படாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு அவள் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ அந்த சைடு ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவன் இடுப்பில் கன் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இவன் இந்த வீட்டை விட்டு போனால் இது ஒன்று தான் வலி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ துப்பாக்கி எடுத்து ஹீரோ நெத்திக்கு நேராக வச்சிடா. இங்கே பாரு ஒழுங்கா அந்த இடத்த வீட்டு போயிடு, என்னையும் பிள்ளையும் நிம்மதியாக வாழ விடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பயந்து போயிட்டு சரி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு துப்பாக்கி பிடிங்கிறான். இந்த துப்பாக்கியை எப்படி வச்சுக்கணும்னு கூட தெரில, நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இங்கே பாரு நான் இங்கே தான் இருப்பேன், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், சும்மா என்னை பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்ச பேட்டி விட இவ்வளோ பயந்து போயிட்டு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே 3 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்க மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கான் அவனோட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக. இப்போ டாக்டர் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அங்கே உள்ள டிவியில் ஹீரோவை பற்றின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. இவன் ஹீரோ குடும்பத்தோட வாரிசு, இவன் செத்து போயிட்டு தான் நியூஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா என்னை விட உன் வயசு கம்மி தான், ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு கல்யாணத்து மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் பொறுக்கி பசங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன கூட பார்த்தா பொறுக்கி மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வாய் முடிட்டு அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியா அமைதியாக இருக்கேன் அப்படின்னு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வர கம்மியாக குடின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் மட்டும் குடிச்சிக்கிறேன்னு அவன் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். இப்போ வந்து உன் காயத்துக்கு மருந்து போடாமல் இருக்கேன், எங்கள் கூட நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ அவ்வளோ பிடிச்ச பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நான் காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்கு, ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வராத தள்ளிப்போன்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுறா. இப்போவே இப்படி தள்ளி விட்ட உடனே ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இவனை கிஸ் பண்ணணும், ஒருவேளை நான் அவனை காதலிக்கிறேனா அப்படின்ற மாதிரி இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்ல என்னது நீ உயிரோடுவா இருக்க ஜியாங், நீ சொல்றதை நம்பவே முடியல, நீ ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டு தான் உனக்கு இறுதி மரியாதை கூட பண்ணிட்டாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமான்னு அவன் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்கான். நீ செத்து போயிட்டதுனால உன் கம்பெனியை உன் அங்கிள் தான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணாங்களே, அந்த பொண்ணு காம்பன்சேஷனாக உன் சொத்துல பாதி சொத்து வேணும்னு எழுதி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்ல என்னது பாதி சொத்து வேணுமா, அந்த பொண்ணை நான் அது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது, என்னதான் நடக்குது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுன்னு சொல்ல இவனும் அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டியே ஆகணும், அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட்ல இரு, மற்றபடி நான் உயிரோட இருக்கதை யாருக்கிட்டே சொல்லாதன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி ஃபோன் பேசி முடிச்சிட்டு இருக்க அவன் ரூம் கதவை ஹீரோயின் தான் தட்டா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ ஒரு கிளிப்பு கொடுத்தல, அந்த கிளிப்பை வைக்கலான்னு கடைக்கு போகலான்னு இருக்கோம், நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் வரல, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோ கொடுத்த கிளிப்பை விற்கிறதுக்காக கடைக்கு வரா. இப்போ அந்த கடைக்காட்ட வந்து இது எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் 5000ன்னு சொல்கிறாரு. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு 5000மா, யோ இதோட மதிப்பு 50000 இருக்கும், ஒழுங்கா 50000 கொடுக்குறதுனா கூட, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்தால பார்த்தீங்கன்னா 50000லாம் தர முடியாது, வேணா 20000 தரேன்னு சொல்ல 20000க்குலாம் ஒத்துக்க முடியாது, 30000 கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லைனா கிளம்புறேன்னு இவன் இப்படியோ பேசி முடிச்சிடறா. இப்போ அந்த ஆள்கிட்ட இந்த பணத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஷாப்பிங்க்கு வராங்க. எதுக்காகனா ஹீரோக்கு நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்காக. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க டைம் போகிறதே தெரில. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்க, ஆளே காணுன்னு அவளுக்கு கால் பண்ணி பார்க்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அது பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடறான். ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, என்ன சேர்ந்தவங்க அவளே ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டு ஹீரோ பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பஸ்ஸும் வருது. பார்த்தா 2 பேரும் நல்லபடியாக பஸ்ல இருந்து இறங்குறாங்க. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னே உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், எதுக்காக ஃபோன் எடுக்கல, என் உயிரே போயிடுச்சு தெரியுமான்னு ஹீரோவில் கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்ட. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ திட்டினதை பார்த்தவொன்னே கோச்சிக்கிட்டு வந்துடுறா. அதை பார்த்தவொன்னே குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்களோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா ஃபோனு கிடைக்கவே இல்லை தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அம்மா அவங்களுக்காக ட்ரெஸ்லாம் கூட வாங்கிட்டு வந்தாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஆஹா நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ குட்டி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன திட்டாத போது நிப்பாட்டுன்னு சொல்ல பையன் தூங்கிட்டான். அமைதியா இருன்னு ஹீரோ சிக்னல் காட்ட இவ்வளோ அமைதியாயிரா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக வந்துடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரா. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எனக்காக நீ ட்ரெஸ் வாங்கினதா கேள்விப்பட்டேன், அதை என்கிட்ட கொடுன்னு சொல்ல அதெல்லாம் தர முடியாது போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, என் மேலே பாசம் இருக்கிறதுனால தானே எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த, அந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்தனா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே இவ ஹீரோவோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக உன்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ பெட்ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எப்போ தான் தருவ அப்படின்னு சொல்லி கேட்க ஒழுங்காக தள்ளி போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது தள்ளி போகவா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட மறுபடியும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு செல்லம் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நீலாம் மனுஷனே கிடையாது மிருகண்டா அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்க. உனக்காக சாப்பாடு அங்கே ரெடியாக இருக்கு போய் சாப்பிடுன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சாப்பிட்றதுக்காக வந்துடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு என்னோட சமையல் பிடிச்சிருக்கா இல்லை என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா அமைதியாக போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வேலையை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்க. என்ன பண்றேன்னு ஹீரோ கேட்குறான். என் பையனை ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்காக நிறைய பணம் தேவைப்படுது, அதனால என்னோட இ-காமர்ஸ் பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோ அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஒன்று ட்ரௌசரோட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் கண்டிப்பாக நிறைய சேல் ஆகும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல சரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும், நான் உனக்கு மாடலாக இருப்பேன், ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீ என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுன்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் அவங்க பிசினஸை எப்படி முன்னாடி கொண்டு வர்றதுன்னு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா வா போட்டோ ஷூட் எடுக்கலான்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்து டவுசரோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவ எப்படி எடுத்துட்டு இருக்க ஹீரோவை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சமாவது ரெஸ்ட் விடுன்னு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்ப்பா, போட்டோஸ்லாம் சூப்பரா வந்திருக்கு, இன்னும் 2-3 போட்டோஸ் தான் ஓகே பண்ணனா இப்பவே எடுத்துருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க கூட பாக்குறேன்னு ஹீரோ அந்த கேமராவை வாங்கி இவ்வளவு போட்டோ எடுத்துட்டு இருக்க. என்னையும் போட்டோ எடுக்கிற, என்னெல்லாம் எடுக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அழகா இருந்தா ஏன் எடுக்கக்கூடாது, எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் போகிறேன், நீங்களே என் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல இல்லைடா என்னால் வர முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் என் கூட வாங்கலேன், பாவம் அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கேஷுவலான ட்ரெஸ்ஸில் வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்காக ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சல, அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கே மறந்துட்டேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து இவனுக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கொடுக்க ஹீரோவை அதை போட்டுக்கிறான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கு, நல்லாவே இல்லைன்னு சொல்ல இதுதான் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அதனால தான் இதை வாங்கினேன், சீக்கிரமாக போட்டுக்கன்னு சொல்ல ஹீரோவை அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா என் சைஸ் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அடுத்த தடவை அது கரெக்டான சைஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு 3 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு தான் வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இவ பையனை கிளாஸ் ரூம்க்கு அனுப்பி வச்சுட்டு ஓன அழுதுட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு தான் போகிறான், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, அழுகாத அப்படின்னு சொல்ல 3 வருஷமா அவன் கூட ஒன்றா தான் இருந்தேன், ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை தெரியுமா, அவன் எல்லாமே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு இவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோவில் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வரான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட கிளைண்டிங்க தான் மெசேஜ் அனுப்புறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் சிம்பிள்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பொறாம வந்துடுது. என்ன அவன் கிஸ்ஸிங் சிம்பிள்லாம் அனுப்புகிறான், அதுக்கு நீ ரிப்ளை பண்ணாத, எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அட கிளைண்ட்னா அப்படிதான்ப்பா பேசுவாங்க, அதுக்கே நீ பொறாமப்படுற, உன்னால ஆர்டர் எல்லாம் டபுளா கிடைச்சிருக்கு, அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்ற. இந்த சைடு ஹீரோக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் 2 பேரும் ஒன்னா வந்து பையனை கூட்டிட்டு வர இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கண்டுக்காம குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அது பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும்னா இன்னைக்கு நைட்டு ஒரு
ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம்ப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபோட்டோ ஷூட்டா? ஏண்டி நீ பாட்டுக்கு என்னை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இந்த டைம் எனக்கு கமிஷன் அதிகமாக வேணும், ஓகேவான்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்காக ஓவர் டைம்லாம் பார்க்குறேன், அதுக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல இவன் இப்படி சொன்னது பார்த்தவொடனே ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்தவொடனே இங்கே பாருங்க, என்னை விட்டுட்டு போனாலும் அம்மா விட்டுட்டு மட்டும் போகாதீங்க. ஒருவேளை என்னோட அம்மா அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்னை பார்க்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக பார்க்க வருவேன், இந்த இடத்த விட்டு போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்த விட்டு போயிடுவான். இவன் போயிட்டானா மாடலுக்கு என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்க வேண்டியதானே. அடுத்த நாள் ஹீரோவை ட்ரௌசரோட நிற்க வச்சு இவன் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ளே வந்து பார்க்க ஹீரோ தான் குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிட்டா அவன் எந்திரிச்சிருவான், வந்து நைஸாக தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ நைஸாக குழந்தைய தூக்கிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போ இவன் குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்போ இவன் ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, அதனால என்னால் டேட்டு கரெக்டாக சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நைட்டு தூங்காமல் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல சரி ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு சொல்லி 2 பேரும் நைட்டு தூங்காமல் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவள் பெட்ரூமில் தான் இருக்கா. இப்போ அவள் வேகமாக வெளியே வந்து பார்த்துட்டு எங்கே என்னோட பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் மத்தியானம் எந்திரிச்சு வந்து அவனை இவ்வளோ நேரம் வீட்லேயேவா வச்சுட்டு இருக்க முடியும், அவனை ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், எவ்வளோ வேலை இருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க. எங்க பாரு எனக்கு ஷேர் வேணும்னு கேட்டிருந்தேன், வெறும் 66 ரூபாய் தான் கொடுத்துருக்க, இதை வச்சு நான் என்னதான் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல அட தரேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தரேன் நீ இவ சொல்லிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா என்ன வீட்டுக்கு வேலைக்காரி ஆக்கிடுவா போலேன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவ கிட்ட வந்து எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும்னு சொல்ல அவ்வளோ பணம் இதுக்குன்னு இவ கேட்குறா. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீ தான் ரொம்ப பெரிய பணக்காரனாச்சேப்பா, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு கெஞ்சுறது நல்லாவா இருக்கு, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஒருவேளை உனக்கு லேப்டாப் வேணா என்னோடதை யூஸ் பண்ணிக்க, அதை நான் 1200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீ கட்டியிருந்த வாட்செல்லாம் பார்த்தா காஸ்ட்லியானது மாதிரி இருக்கு, நீ என்கிட்ட கொடுத்த கிளிப்பு கூட காஸ்ட்லியானதான், பணக்கார வீட்டு பையமா இருந்துட்டு என்கிட்ட காசு கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட நீ வேற, நான் ஒன்றும் பணக்கார வீட்டு பையெல்லாம் இல்லை, அந்த வாட்சை நான் திருடிட்டேன், என் துப்பாக்கியை காமிச்சு தான் கொள்ளடிச்சு என்ன ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வர வீடு பூட்டி இருக்கு. இப்போ அவன் டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா என்ன நீ இங்கே இருக்க, ஓ பொண்டாட்டி பிள்ளையும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீ அங்கே போயிருப்பேன்ல நினச்சேன் அப்படின்னு சொல்ல இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரான். என்னடன்னு வந்து பார்த்தா பையனுக்கு தான் அடிபட்டிருக்கு. இந்த சைடு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ரோட்ல உங்களை மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன்னா நீங்கள் தான் வந்துட்டீங்களோன்னு அவங்க பார்க்க வரும்போது ஒரு வண்டிக்காரன் என்னை இடிச்சிட்டான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவன் நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்க, நான் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த குட்டி பையன் என்ன சொல்றானா, இங்கே பாருங்கப்பா, என்ன நடந்தாலும் சரி அம்மா விட்டுட்டு மட்டும் போகாதீங்க, எப்பவும் அம்மா கூடவே இருக்கணும்னு சொல்ல கவலைப்படாத, உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு நான் எப்பவும் போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையனை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் குட்டி பையனை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அவனையும் கவனிச்சிட்டு இருக்க, என்னையும் கவனிச்சா நல்லா இருக்குன்னு ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தை கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி படுத்துட்டு இருக்க குட்டி பையனை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதுமான்னு ஹீரோயினை எழுப்பிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஹீரோ தான் பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஊட்டி விட அவனை பார்த்தீங்கன்னா அப்பா உங்களோட அம்மாவும் இதே மாதிரி தானே பாசமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அம்மா பண்ணி யாரும் கிடையாதுடா, உன்ன மாதிரி எல்லாருக்கும் பாசமான அம்மா கிடைக்கிறது இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவனோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இவனுக்கு யாரும் இல்லை போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ண போறியா, நான் வேணா மாடலாக இருக்கவான்னு ஹீரோ சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட உடம்ப மறைச்சிக்கிறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றை கேட்க மாட்டேன், ஃப்ரீயாக வேணா உனக்கு மாடலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அமைதியா இருந்தா அதுவே போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கே ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடுறியா, உன்னை உன் பையனை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, என்ன கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ சொல்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்க உன் வீட்டுல உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல, எனக்குன்னா அம்மா அப்பா யாரும் கிடையாது, என்னை பத்தி கவலைப்படுறதுக்குன்னு யாரும் கிடையாது, நீ என் கூட வந்தா உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா உன் கூட சேர்ந்து வளையனுக்கு சம்மதம்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு மாலுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு மூவி பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க. முன்னாடி சீட்ல உள்ள ஒரு காதல் ஜோடி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன இவங்க எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்டு இருக்க. அவங்களே எதுக்காகடி பார்த்துட்டு இருக்க, வேணா என்ன கேளுன்னு ஹீரோ இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இவ கூட ஜாலியா மூவி பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க மூவிலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போலான்னு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. என்னடன்னு பார்த்தா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ இந்த மெசேஜை பார்த்தவொன்னே எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாகணும்னு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவளோட அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா அம்மா நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்ல, யார் இந்த பையனை அவங்க அம்மா கேக்குறாங்க. இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் வாங்கன்னு சொல்லி இவ உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா உங்க அம்மாக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் எனக்கு ஸ்டெப் ஃபாதர், என்னோட கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதும் அவர் தான், சொல்லப்போனா 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக என்னை வித்திருக்காரு, என்னோட புருஷன் எங்க அப்பா மாதிரியே ஒரு பொறுக்கின்ற விஷயம் எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சுது, அதனாலதான் அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு இவளோட சோக கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஆகணும், கூட இருந்து பாத்துக்கங்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் உங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட ஸ்டெப் ஃபாதர் தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ இந்த இடத்துல தான் இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போகாத, உனக்காக நான் 2வது ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், உன் பையனை பத்தி கூட அவங்க கவலைப்படலையா, 2 லட்சம் ரூபாய் வரதட்சணையா தரேன்னு சொல்லியிருக்காங்க, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல, நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது, ஒழுங்கா தள்ளி போயான்னு இவ போக பார்க்க, நான் சொல்றதை கேட்கலன்னா நான் அடிச்சே கொண்டுருவேன், அந்த ஆளை அடிக்கிற மாதிரி வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுறான். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா அவ்வளோதான், நீ எதை பற்றி கவலைப்படாத, அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான வேலையை நான் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ டிஸ்சார்ஜ் வேலையை பார்க்க போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே வரா. இப்போ அவன் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான். இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தவொன்னே வென் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட புருஷனை பார்த்தவொன்னே அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, எங்கடி ஓட பார்க்குறேன்னா அவளோட கையை பிடிச்சிடறான். உனக்கு எனக்கு தானே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் நான் அன்னைக்கே என்னை விட்டு ஓடி இருப்பேன், பழைய கணக்கு எல்லாத்தையும் தீத்தே ஆகணும்னு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு தனியாக வந்துடுறான். இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னோட பொண்டாட்டியை தான் வாழ்க்கை பூரா வாழ போறேன்னு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோ இப்படி அடிக்க, அவன் கூட வந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தெரியுமா, அவரோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவாருன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நான் இவனை கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த இடம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகுது, என் கூட வந்துரு பொண்டாட்டின்னு சொல்ல, யாரு பொண்டாட்டி, நான் ஒன்னும் உன்னோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, எங்க அம்மா அட்லீஸ்ட் 2 நாள் அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் கூட இருந்து பாத்துக்கிறேன், நீ போய் நம்ம இ-காமர்ஸ் பிசினஸை பாத்துக்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா குட்டி பையனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் இவளோட எக்ஸ் ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக தான் வரான். என்னடான்னு பார்த்தா அவனை போட்டு அடி பொழந்து கட்டிடுறான். இப்போ ஹீரோ இவளோட எக்ஸ் ஹஸ்பண்டை பயங்கரமா அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்ணான். இப்போ அவனுங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு இந்த திங்ஸ்லாம் வந்தாகணும், சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பார்சல் தூக்கிட்டு வரான். என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, மசாஜ் சேர் தான் உங்க அம்மாக்காக, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், இது ஆண்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு, நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்க, ஆனா நான் உனக்காக எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவில் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஆளை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கக்கூடாது, அம்மா அப்பா யாருன்னே தெரியாத பையனுக்கு நீ அப்பாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போது வாய் முடு, என் வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு வார்த்தையால சொன்னா உனக்கு புரியாது, இந்த வாழ்க்கையை தான் நான் ஏற்றுக்கிட்டு வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் பல்பு மாற்றேன்னு மேலே ஏறி நின்றுட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பார்த்து அப்படின்னு சொல்ல, இவன் கத்துன கத்துல அவ பயந்து போய் கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க,
என்கிட்ட சொன்னா நான் பார்த்துக்குவேல அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பல்ப்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு செல்லம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்ச நாள் நான் வெளியே போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நீ எனக்காக காத்துட்ருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா நெக்லஸ் தான். இப்போ அதை அவளோட கழுத்தில் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு என்னோட ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இங்கே பாரு என்னை கல்யாணம் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது, உனக்குன்னு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அப்படி கிடையாது, உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், என்னை நம்பி இத்தனை பேர் இருக்கும்போது என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு எனக்கு காசு பணம்லாம் வேணாம், உன் கூட சந்தோஷமாக நிம்மதியாக சிம்பிளாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ வந்து அப்பா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, வாங்க தூங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை தூங்க வைக்கிறேன், ஆனால் நாளைக்கு உன் கூட தூங்கணுமா வேணாமன்றதை உங்கள் அம்மா தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் குட்டி பையனை கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கு கதவை அவளோட ஃப்ரெண்டு தான் தட்டா. இப்போ அவள் இவ்வளோ பார்த்த உடனே, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ ஃபாரினுக்கு படிக்க போனதா கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கேன்னு அவளே சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்த உடனே, இது யாரு, உன்னோட ஹஸ்பண்டா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் ஹஸ்பண்ட் தானே இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆக்சுவலாக எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்குறதுக்கு ஹீ குடும்பத்தோட பையன் மாதிரியே இருக்கான், அந்த பணக்கார வீட்டு பையனா அவன், என்னன்றதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருடி எங்கள் வீட்டில் உள்ளவங்க பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாங்க, ஒரு 2-3 நாள் உன் வீட்லேயே தங்கிக்கவான்னு சொல்ல, அவளும் தங்கிக்கன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக ஹீரோ யாருன்றதை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல தங்குறேன்னு சொல்கிறா. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு தங்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு அவளை சீக்கிரமாக வீட்டை விட்டு அனுப்புகிற வழியை பாரு, அவள் இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை, சீக்கிரமாக துரத்துற வழியை பாரு, உனக்கு எனக்கும் நடுவில் யார் வர்றதே நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு அவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்த உடனே இருமி காட்டிட்டு இருக்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை திட்ட. என்னங்க அமைதியா இருங்க, கோவப்படாதீங்கன்னு இவ ஹீரோவை சமாதானப்படுத்த. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்காக வேணா ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, வெளியே போயிருக்காருன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பணக்கார பையன் உன் கூட பழகுறானா, கண்டிப்பாக அவன் உன்னை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் பார்ப்பான், உன்னை விட நான் பெட்டர்னு தெரிஞ்சா அவன் என்கிட்ட வந்துருமா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அவனுக்கு இடுப்பில் அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த காயம் இன்னும் சரியாகலை, அது இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஸ்டெப் ஃபாதர் தான் வரான். இப்போ அந்த கையில் கட்டையை எடுத்துகிட்டு வந்து, எங்க பாரு நான் சொல்கிற ஆளை நீ கட்டிக்கணும், இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர. ஹீரோயின் ஒரு செங்கக்காலை தூக்கி அந்த ஆள் மேலே போட, அந்த ஆளை பார்த்தீங்கன்னா என்னையே அடிக்கிறியா, உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு அவர் ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர, கரெக்டாக ஹீரோ வந்து இவ்வளோ காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோ அவங்க அப்பாவை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. ஹீரோட ஆளை அவங்க அப்பாவை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போன்னு சொல்ல, இந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு எந்த அவசியமும் இல்லை, இவரை நான் பார்த்துக்கிறேன், ஹாய் அண்ணே உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்ல, என்னது அண்ணி அண்ணி இவ கேட்குறா. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இவன் இன்னும் போகலையா, இவளை துரத்தாம இங்கேயே வச்சுட்டு இருக்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் உன் ஃப்ரெண்டு தான், எதுக்காக அப்படி பண்ணான்னு கேளு, அது மட்டும் இல்லாமல் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்போ அவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஒன்று செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, நீ ஹீ குடும்பத்தோட ஒரே வாரிசு, இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி கூட பழகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக அவளோட உடம்பா தான் இருக்கும், அவளை விட நான் எவ்வளவோ பெட்டர், அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துருன்னு அவள் வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னது ஹீ குடும்பத்தோட வாரிசான்னு. இப்போ அவளோட ஃப்ரெண்டை வத்தி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு அவ சொல்றதை நம்பாத, உண்மையாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னோட உடம்புக்காக ஒன்றும் பழகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருந்தவாக்க அதே இடத்துல மயக்கம் போட. இப்போ அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோ மயக்கத்தில் இருக்க. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட நிலைமையை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தோம், அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே கிடையாது, இவனோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இவரோட அங்கிள் தான், அந்த விஷயமே தெரியாம இத்தனை வருஷம் அவன் அங்கிள் கூட தான் வளர்ந்துட்டு இருந்தான், அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில வளர்ந்துருக்கான். இது வரைக்கும் அவன் மேல உண்மையான பாசம் கட்ட யாருமே கிடைச்சதில்ல தெரியுமா, உன்னை பற்றியும் உன் பையனை பற்றியும் நிறைய
விஷயம் சொல்லியிருக்கான். அவனோட உண்மையான சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் தான். எது பண்ணாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. அவனோட வாழ்க்கையும் உன்னோட வாழ்க்கையும் வேறு வேறு கிடையாது. உங்ககிட்ட பணம் இல்லை, அவன்கிட்ட பணம் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம்னு அவன் ஹீரோவோட வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்ல இவ்வளோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவன் ஹீரோவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவதான் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு பார்த்து, என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட வேணும்னு உண்மையை மறைக்கல, எனக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் உங்ககிட்ட எதையும் சொல்லலைன்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. சும்மா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மன்னிச்சிடுறேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஹீரோவும் இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை கூட ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியும், இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் சந்தோஷமாக ஒன்றா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இந்த இடத்த விட்டு ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இப்படி அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.